ஹலோ கைஸ், போன வீடியோவில் நம்ம நெஸ்டட் டேபிள் அப்படின்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம VArray அப்படின்னா என்ன, இதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ VArray அப்படின்னா என்ன அப்படின்னா we can store this collection into a database. ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா நம்ம நெஸ்டட் டேபிள் மாதிரி இந்த VArray-வை நம்மளால டேட்டாபேஸில் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னா they can be indexed only by integer. ஓகேவா? நம்ம நெஸ்டட் டேபிள்ல பார்த்த மாதிரி இதுலயும் வந்து இண்டெக்ஸ் வந்து எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா இன்டிஜர் அப்படின்ற அந்த டேட்டா டைப்ல தான் இருக்கும். ஓகேவா? இதுல வந்து நம்ம இண்டெக்ஸ் அப்படின்ற அந்த கீவேர்ட் நம்ம வந்து கொடுக்க வேண்டாம். ஓகேவா? ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னா individual elements cannot be deleted, so this will remain dense. ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா எனக்கு வந்து VArray அப்படின்ற ஒரு கலெக்ஷன் இருக்கு. அதுல வந்து நான் நிறைய எலிமெண்ட்ஸ் இல்லைனா நிறைய டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டோர் பண்ண டேட்டாஸை வந்து நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால டெலீட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால நம்ம டெலீட் பண்ண முடியாது அப்படின்னா அப்ப அந்த கலெக்ஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டென்ஸ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ டென்ஸ் கலெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா டேட்டாஸ் வந்து ஃபுல்லா ஆக்குபை பண்ணியிருந்துச்சு அப்படின்னா அது வந்து டென்ஸ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆனா நெஸ்டட் டேபிள்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளால அந்த டேட்டாஸை வந்து நம்மளால டெலீட் பண்ண முடியும். ஓகேவா? சோ அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்பார்ஸ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னா need to specify the upper bound. ஓகேவா? சோ நம்ம நெஸ்டட் டேபிள்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த நெஸ்டட் டேபிள்ல வந்து சைஸே கிடையாது, நம்ம எவ்வளவு டேட்டாஸ் வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். ஓகேவா? ஆனா இந்த VArray-ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அப்பர் பவுண்ட் அப்படின்ற அந்த சைஸை வந்து நீங்க டிஃபைன் பண்ணணும். ஓகேவா? அதாவது இந்த VArray-ல வந்து இவ்வளவு தான் டேட்டா ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சைஸை வந்து நீங்க டிஃபைன் பண்ணணும். ஓகேவா? ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னா need to initialize this collection. ஓகேவா? சோ இந்த VArray அப்படின்ற அந்த கலெக்ஷன் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த கலெக்ஷனை வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னா நீங்க இந்த VArray-ல எவ்வளவு மேக்ஸிமம் சைஸ் கொடுக்கலாம் அப்படின்னா 2 பில்லியன் அப்படின்ற அந்த மேக்ஸிமம் சைஸ் வரைக்கும் நீங்க கொடுக்கலாம். ஓகேவா? ஓகே. சோ இந்த VArray-யோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. சோ நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம வந்து ஒரு டைப்பை கிரியேட் பண்ண போறோம். அதனால டைப் அப்படின்ற அந்த கீவேர்ட் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? சோ நீங்க டைப் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இந்த டைப்புக்கான நேம் என்ன அப்படின்னு கேக்குது. சோ இந்த டைப்புக்கான நேம் நம்ம இங்க ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? சோ நீங்க டைப்புக்கான நேம் கொடுத்துட்டீங்க. இது எது மாதிரியான டைப் அப்படின்னு கேக்குது. ஓகேவா? சோ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா இது வந்து VArray அப்படின்ற டைப் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? சோ VArray அப்படின்னா என்ன அப்படின்னா வேரியபிள் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம சைஸை வந்து நம்ம வேரி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? அதனால தான் VArray அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது வேரியபிள் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு VArray அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? சோ நீங்க VArray அப்படின்னு சொல்லிட்டீங்க. இந்த VArray-யோட சைஸ் என்ன அப்படின்னு கேக்குது. ஓகேவா? சோ அதுக்கான சைஸை நம்ம இங்க கொடுக்கணும். ஓகேவா? சோ நீங்க சைஸை கொடுத்துட்டீங்க. இந்த VArray-ல எது மாதிரி டேட்டாஸை நீங்க ஸ்டோர் பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குது. நம்ம ஸ்ட்ரிங் டேட்டா ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா நம்ம varchar அப்படின்ற அந்த டேட்டா டைப்பை கொடுக்கணும். இல்ல நம்ம வந்து நம்பர்ஸை ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து இன்டிஜர், PLS இன்டிஜர், சிம்பிள் இன்டிஜர், சோ இது மாதிரி டேட்டா டைப்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? ஓகே. சோ இதை வந்து நம்ம எக்ஸாம்பிளோட என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. சோ இப்போ நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அனானமஸ் பிளாக் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? சோ அனானமஸ் பிளாக் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், பிகின் அப்படின்றத கொடுக்கணும். சோ பிகின் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம எண்ட் அப்படின்றத கொடுக்கணும். எண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம எண்டிங் ஸ்லாஷை வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஓகே. சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு டைப்பை வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். சோ டைப்லாம் நம்ம எதுல கிரியேட் பண்ணணும் அப்படின்னா டிக்ளேர் அப்படின்ற அந்த பிளாக்ல தான் நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேவா? சோ நம்ம இந்த டிக்ளேர் பிளாக்கை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிக்ளேர் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? சோ நீங்க டிக்ளேர் அப்படின்றத கொடுத்துட்டீங்க. இந்த டிக்ளேர் பிளாக்குள்ள எதை டிக்ளேர் பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நான் வந்து ஒரு டைப்பை வந்து டிக்ளேர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? சோ நீங்க டைப் அப்படின்னு கொடுத்துட்டீங்க. இந்த டைப்புக்கான நேம் என்ன அப்படின்னு கேக்குது. ஓகேவா? சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா emp_data அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? சோ நீங்க டைப்புக்கான நேமை கொடுத்துட்டீங்க. இது வந்து எது மாதிரியான டைப் அப்படின்னு கேக்குது. ஓகேவா? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இது வந்து ஒரு VArray அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? சோ நீங்க VArray அப்படின்னு சொல்லிட்டீங்க. இந்த VArray-யோட சைஸ் என்ன அப்படின்னு கேக்குது. ஓகேவா? அதாவது சைஸ் லிமிட் என்ன அப்படின்னு கேக்குது. ஓகேவா? சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இதுல வந்து நான் ஒரு 10 ரெக்கார்ட்ஸ் தான் ஸ்டோர் பண்ண போறேன். இல்லனா 10 ரெக்கார்ட்ஸோட கெபாசிட்டி தான் எனக்கு இந்த VArray-ல கொடுக்க போறேன் அப்படின்னா நம்ம அந்த சைஸை வந்து நம்ம இங்க ப்ரொவைட் பண்ணலாம். ஓகேவா? சோ நீங்க சைஸை கொடுத்துட்டீங்க. இந்த VArray-ல வந்து எது மாதிரி டேட்டாஸை வந்து நீங்க ஸ்டோர் பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குது. ஓகேவா? சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நான் இந்த VArray-ல வந்து ஸ்ட்ரிங் வேல்யூஸ் ஒன்லி தான் ஸ்டோர் பண்ண போறேன். அதனால நீ என்ன பண்ண அப்படின்னா varchar2 அப்படின்ற அந்த டேட்டா டைப்பை வந்து நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா varchar2 அப்படின்ற அந்த டேட்டா டைப்பை வந்து நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? சோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன் varchar2 of 20 அப்படின்றத கொடுத்துட்டேன். ஓகேவா? கொடுத்துட்டு நான் இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்றேன் அப்படின்னா செமிகோலன் வச்சு நான் டெர்மினேட் பண்றேன். ஓகேவா? சோ அதாவது என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஒரு டைப்பை கிரியேட் பண்ணிருக்கேன். அதனால டைப் அப்படின்ற இந்த கீவேர்ட் கொடுத்திருக்கேன். சோ நீங்க டைப்னு கொடுத்துட்டீங்க. அதுக்கான நேம் என்னன்னு கேக்குது. நம்ம அதுக்கான நேம் நம்ம கொடுத்துட்டோம்.
ஸோ நீங்க நேம் கொடுத்துட்டீங்க. இது வந்து எது மாதிரியான டைப் அப்படின்னு கேக்குது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இது வந்து VRA அப்படின்ற டைப் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ நீங்க VRA அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து அப்பர் பவுண்ட் அப்படின்றத கொடுக்கணும். ஓகேவா, அதாவது சைஸ் லிமிட் அப்படின்றத கொடுக்கணும்னு சொல்லுது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நான் வந்து இதுல 10 அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ நீங்க சைஸை கொடுத்துட்டீங்க. இந்த VRAல நீங்க எது மாதிரி டேட்டாஸ் இல்லைன்னா எது மாதிரி வேல்யூஸை ஸ்டோர் பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நான் வந்து இதுல வந்து ஸ்ட்ரிங் டேட்டாஸ் தான் ஸ்டோர் பண்ண போறேன். அதனால நீ என்ன பண்ண அப்படின்னா varchar2 அப்படின்ற அந்த டேட்டா டைப்பை வந்து நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றேன். ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு வேரியபிள் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேவா, ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா v_emp அப்படின்ற ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்றேன். ஓகேவா, ஸோ நீங்க வேரியபிள் கொடுத்துட்டீங்க. இந்த வேரியபிளுக்கான டேட்டா டைப் என்ன அப்படின்னு கேக்குது. ஓகேவா, ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நான் வந்து ஏற்கனவே ஒரு டைப் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். அதை வந்து நீ வந்து டேட்டா டைப்பை வந்து ரெஃபர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றேன். ஓகேவா, ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நான் வந்து ஏற்கனவே ஒரு டைப் கிரியேட் பண்ணிருக்கேன். அதை வந்து நீ வந்து டேட்டா டைப்பா வந்து ரெஃபர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றேன். ஓகேவா, ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு கலெக்ஷனை வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கலெக்ஷன்ல எப்படி டேட்டாஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா, ஓகே. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரு வேரியபிள் இருக்கு. அதாவது v_emp அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்கு. இந்த வேரியபிள்ல நான் வந்து வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ண போறேன். ஓகேவா, அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேரியபிள் கொடுக்கணும். கொடுத்துட்டு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த வேரியபிள்ல ஃபர்ஸ்டா உள்ள இண்டெக்ஸ் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல என்ன பண்ண அப்படின்னா நான் சொல்ற நேம் வந்து நீ ஸ்டோர் பண்ண அப்படின்னா சொல்றேன். ஓகேவா, ஸோ நம்ம ஒரு வேரியபிள்ல ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்றோம் இல்லைன்னா அசைன் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து அசைன்மெண்ட் ஆபரேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த அசைன்மெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இதுல வந்து நீ வந்து ஜான் அப்படின்றத ஸ்டோர் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா, ஸோ நான் என்ன பண்றேன் ஜான் அப்படின்றத ஸ்டோர் பண்றேன். ஓகேவா, ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்றேன் அப்படின்னா செகண்டா அதாவது செகண்ட் இண்டெக்ஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்னொரு வேல்யூ வந்து நான் ஸ்டோர் பண்றேன். ஓகேவா, ஸோ அதில் என்ன பண்றேன் அப்படின்னா இதே மாதிரி அசைன்மெண்ட் ஆபரேட்டர் நான் யூஸ் பண்றேன். யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா டான் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ரெண்டு வேல்யூஸ் வந்து நான் அந்த வேரியபிள்ல வந்து ஸ்டோர் பண்ணிருக்கேன். ஓகேவா, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வேல்யூஸ் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ நம்ம pl-sql ஒரு வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம எழுதணும். ஓகேவா, ஸோ நம்ம பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா dbms_output.put_line அப்படின்றத நம்ம பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, ஸோ அதை வந்து நம்ம எழுதலாம். ஓகேவா, ஓகேவா, சோ நீங்க வந்து dbms_output.put_line அப்படின்றத கொடுத்துட்டீங்க. இதுல வந்து நீங்க எதை பிரிண்ட் பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குது. ஓகேவா, சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா என்கிட்ட ஒரு வேரியபிள் இருக்கு. அந்த வேரியபிள்ல செகண்டா இல்ல இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ எனக்கு பிரிண்ட் பண்ண அப்படின்னா சொல்றேன். ஓகேவா, அதனால 2 அப்படின்றத கொடுக்குறேன். கொடுத்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நான் செமிகோலன் அப்படின்றத வச்சு நான் டெர்மினேட் பண்றேன். ஓகேவா, சோ இப்போ வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம் நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து எரர் அப்படின்றத த்ரோ பண்ணும். ஓகேவா, ஏன் அப்படின்னா நம்ம நெஸ்டட் டேபிள் VRA எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கலெக்ஷனை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும். ஓகேவா, அதாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா, சோ அதை எப்படி நம்ம இனிஷியலைஸ் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா, சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரு வேரியபிள் இருக்கு. அதாவது v_emp என்ற ஒரு வேரியபிள் இருக்கு. அந்த வேரியபிளை காப்பி பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த பிகின் பிளாக் உள்ள நான் வந்து பேஸ்ட் பண்றேன். ஓகேவா, பேஸ்ட் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து அசைன்மெண்ட் ஆபரேட்டர் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா, சோ அசைன்மெண்ட் ஆபரேட்டர் கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரு டைப் இருக்கு. அதாவது emp_data அப்படின்ற ஒரு டைப் இருக்கு. அந்த டைப்பை வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா, சோ அது எப்படி இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த டைப்பை நம்ம இங்க கொடுக்கணும். கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா, சோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த டைப் வந்து நம்மளுக்கு இனிஷியலைஸ் ஆயிடும். ஓகேவா, அதாவது ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா, சோ இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சோ இதை கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா செமிகோலன் அப்படின்றத வச்சுட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் டெர்மினேட் பண்றேன். ஓகேவா, சோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கலெக்ஷனை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும். ஓகேவா, இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்னா திருப்பி நம்மளுக்கு வந்து எரர் அப்படின்றத த்ரோ பண்ணும். ஓகேவா, ஏன் அப்படின்னா நம்ம வேல்யூஸ் வந்து லிஸ்ட் பை லிஸ்டா ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஓகேவா, அதாவது 1 by 1 நம்ம ஸ்டோர் பண்ணிருக்கோம். சோ நம்ம எப்பலாம் வந்து வேல்யூஸ் வந்து 1 by 1 நம்ம ஸ்டோர் பண்றோமோ கண்டிப்பா நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் அப்படின்ற அந்த கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா, சோ அது எப்படி நம்ம எக்ஸ்டெண்ட் அப்படின்ற அந்த கீவேர்ட் யூஸ் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா, சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரு வேரியபிள் இருக்கு. அதாவது v_emp அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்கு. அந்த வேரியபிள் நான் காப்பி பண்றேன். ஏன் அப்படின்னா நான் கொடுத்திருக்க வேல்யூஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த வேரியபிள்ல தான் ஸ்டோர் ஆகுது. அப்ப அந்த வேரியபிளை தான் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஓகேவா, அதனால நான் பண்றேன் அப்படின்னா அந்த வேரியபிளை வந்து பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா டாட் எக்ஸ்டெண்ட் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா, சோ நீங்க வந்து டாட் எக்ஸ்டெண்ட் அப்படின்றத கொடுத்துட்டீங்க. இதுல நீங்க எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போறீங்க இல்ல அப்படின்னா இந்த இண்டெக்ஸை வந்து நீங்க எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குது. ஓகேவா, சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இதுல வந்து 3 அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா, அதாவது எனக்கு 3rd இண்டெக்ஸ் வரையும் நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா, சோ இது மாதிரி தான் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வேல்யூஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஓகேவா, சோ இப்போ நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் வரும். ஓகேவா, சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா தெரியும் நம்ம இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டான் அப்படின்றது பிரிண்ட் ஆகுது. ஓகேவா, ஏன் அப்படின்னா நம்ம வந்து செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ தான் கேட்டிருக்கோம். அதனால நம்மளுக்கு செகண்ட் இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னா டான் அப்படின்றது இருக்கு. அதனால நம்மளுக்கு வந்து டான் அப்படின்றது பிரிண்ட் ஆகுது.
ஓகேவா? ஸோ அதாவது என்ன அப்படின்னா நம்ம எப்பெல்லாம் வந்து நெஸ்டட் டேபிள் இல்லைனா VArray அப்படின்ற அந்த கலெக்ஷன் நம்ம யூஸ் பண்றோமோ கண்டிப்பா நம்ம வந்து அந்த கலெக்ஷனை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது எப்படி இனிஷியலைஸ் பண்றது அப்படின்னா நம்ம அந்த கலெக்ஷன் டைப் வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வச்சு தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த கலெக்ஷனை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம வேல்யூஸ் வந்து ஒன் பை ஒன்னா நம்ம ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா அதாவது லிஸ்ட் பை லிஸ்ட் நம்ம ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் அப்படின்ற அந்த கீவேர்ட் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? எதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும்? நம்ம வந்து இந்த வேரியபிள் தான் எக்ஸ்டெண்ட் பண்றோம். எதை வச்சு எக்ஸ்டெண்ட் பண்றோம் அப்படின்னா இண்டெக்ஸ் வச்சு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றோம். ஓகேவா? அதாவது எனக்கு 3rd இண்டெக்ஸ் வரையும் வேணும் இல்லனா 4th இண்டெக்ஸ் வரையும் வேணும் அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த வேரியபிளை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணா ஒண்டி தான் உங்களால டேட்டா வந்து பிரிண்ட் பண்ண முடியும். ஓகேவா? அதாவது டேட்டாஸ் வந்து லிஸ்ட் ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா நீங்க எக்ஸ்டெண்ட் அப்படின்றது கொடுக்கணும். அதே இது டேட்டாஸ் வந்து நீங்க அரே ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்டெண்ட் அப்படின்ற அந்த கீவேர்ட் நீங்க வந்து கொடுக்க வேண்டாம். ஓகேவா? ஓகே. சோ இதுதான் வந்து நெஸ்டட் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, என்கிட்ட வந்து ஒரு ரூம் இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். அந்த ரூமோட கெபாசிட்டி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 சேர் போடுற அளவு தான் கெபாசிட்டி இருக்கு அப்படின்னு வெச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அதுல வந்து நான் 11வது ஒரு சேர் போடுறேன் அப்படின்னா என்னால போட முடியுமா? கண்டிப்பா முடியாது. கரெக்ட்டா? சோ அதே தான் வந்து நீங்க VArray யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இந்த VArray அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ரூம் அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ அந்த ரூமோட சைஸ் என்ன அப்படின்னா 10. ஓகேவா? அதாவது 10 சேர் தான் என்னால போட முடியும் அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ அந்த ரூம்ல 10 சேர் தான் போட முடியும் அப்படின்னா நீங்க வந்து 10 சேர் தான் ஃபில் பண்ணி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? நீங்க வந்து அந்த சேர் போடாம இருக்கலாம், இல்லனா 2 சேர் போடலாம், 3 சேர் போடலாம், அது உங்களோட விருப்பம். கரெக்ட்டா? சோ அதே மாதிரி தான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த ரூம்ல வந்து 2 சேர் நீங்க வந்து கொடுத்திருக்கீங்க. ஓகேவா? அதாவது சேர் 1 சேர் 2 அப்படின்றது 2 சேர் வந்து கொடுத்திருக்கீங்க. அந்த 2 சேர்லயும் பாத்தீங்க அப்படின்னா ஜான் டான் அப்படின்ற 2 பேர் இருக்காங்க. ஓகேவா? மீதி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எம்டியா இருக்கு. அதாவது நீங்க எந்த சேருமே போடல, வெறும் எம்டி ஸ்பேஸா இருக்கு. ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது சேர் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? சேர் வெளிய இருந்து எடுத்துட்டு வந்து உள்ள போடணும். கரெக்ட்டா? சோ அது அந்த வெளிய இருந்து எடுத்துட்டு வந்து உள்ள போடணும் அப்படின்னு சொல்றோம்ல. சோ அதுதான் வந்து இந்த எக்ஸ்டெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ எக்ஸ்டெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் இதுல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் 3 அப்படின்னு கொடுத்திருக்கேன். ஓகேவா? அதாவது நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா 3 சேர் உள்ள போட்டிருக்கேன். அதுல 2 பேர் வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் ஒரு சேர் இருக்கு. அந்த ஒரு சேர் பாத்தீங்க அப்படின்னா நல் டேட்டா இல்லனா நல் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேவா? சோ இது மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வேற டேட்டாஸ் வந்து எக்ஸ்ட்ரா நீங்க உள்ள ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் அப்படின்ற இந்த கீவேர்ட் கொடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வேல்யூஸ் வந்து நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஓகேவா? அதுவும் உங்களால இந்த 10 அப்படின்ற அந்த கெபாசிட்டி வரைக்கும் தான் உங்களால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். நீங்க 11 அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பி எரர் அப்படின்றது வரும். ஓகேவா? சோ அதை வந்து நீங்க கவனமா பாத்துக்கணும். ஓகேவா? சோ நீங்க டைப் கிரியேட் பண்ணும்போது VArray அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து VArray டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னா நீங்க டேபிள் அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து நெஸ்டட் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நீங்க வந்து டேபிள் அப்படின்றத கொடுத்துட்டு கீழ வந்து இண்டெக்ஸ் பை அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து இண்டெக்ஸ் பை டேபிள் இல்லனா அசோசியேட்டிவ் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா வேல்யூஸ் வந்து நம்ம ஹார்ட் கோட் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஆனா உங்களுக்கு வந்து வேல்யூஸ் வந்து ஹார்ட் கோட் பண்ணாம என்கிட்ட வந்து ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிள்ல இருக்க டேட்டாவை நான் வந்து இந்த கலெக்ஷன்ல ஸ்டோர் பண்ணி அதை வந்து நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து நம்ம போன நெஸ்டட் டேபிள்ல வந்து நம்ம பார்த்திருப்போம். ஓகேவா? அந்த வீடியோட லிங்க் வேணும் அப்படின்னா அதை கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல கார்ட்லயும் கொடுக்குறேன். அந்த வீடியோ வந்து நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? சோ இதுதான் வந்து VArray அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கலெக்ஷன்ல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.